இந்த மாதிரி ஒரு கதை இந்த புக்கில் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம லைஃப் சேனல். அடுத்த பயணம் நல்லந்தங்கால் கிணறு, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பயணி அடுத்தது எங்கே போகிறாருன்னா நல்லந்தங்கால் கிணறு. அது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க அர்ச்சனாபுரம் இருக்கிற ஒரு ஏரியாவில் இந்த நல்லந்தங்கால் கிணறு இருக்குது. அதைத்தான் நம்ம பயணி பார்க்க போகிறாரு. அந்த அர்ச்சனாபுரத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அங்கே ஆடுகள் கத்துற சத்தமும் கொய்யாப்பழம் விற்கிற பாட்டியும் சத்தமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிற ஒரு ஏரியா அது அந்த ஊர். அந்த நல்லந்தங்கால் கிணறு என்னன்னு இருக்குன்னா, நல்லந்தங்காலோட கூந்தல் அந்த கிணறுல தெரியும்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம பயணி அங்கே பார்க்க போகிறாரு. இந்த நல்லந்தங்காலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதாவது நல்லந்தங்கால் கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்களுக்கு 7 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 7 குழந்தைகளோட இந்த நல்லந்தங்கால் அந்த அர்ச்சனாபுரத்துக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த அண்ணனோட மனைவி இந்த நல்லந்தங்காலை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுக்கு உணவும் உடையும் இருக்க இடமும் சரியாக கொடுக்காம அந்த நல்லந்தங்காலை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த நல்லந்தங்கால் என்ன பண்ணுறாங்க, அந்த கிணத்துல போய் அவங்க 7 குழந்தைகளும் அவங்களும் போய் இறக்குறாங்க. அது தெரிஞ்சு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மனைவி அதாவது மூலி அலங்காரியா கொன்னுட்டு அவரும் அந்த கிணத்துல இறக்க போகிறாரு. அப்போ கடவுள் இதை தடுத்துட்டு அந்த நல்லந்தங்காலையும் உயிர்ப்பிச்சு அவங்க 7 குழந்தைகளையும் உயிர்ப்பித்து மறுபடியும் வராங்க. இதுதான் அந்த நல்லந்தங்காலோட கதை. இதை தான் நம்ம பயணி அந்த நல்லந்தங்கால் கிணற போய் பார்க்க போகிறாரு. அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லந்தங்காலோட கூந்தல் அந்த கிணத்துல தெரியும்னு ஒரு கதை இருக்குது. அதை தான் நம்ம பயணி பார்க்க போகிறாரு. இந்த நல்லந்தங்கால் கதையை பாவை கூத்து வழியாக மக்களுக்கு எல்லாருமே இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு கதை. இந்த பாவை கூத்து எல்லா கிராமப்புறங்களையும் நடக்கும். அப்போ இந்த பெண்மணிகள்லாம் இந்த கதையை பார்த்து அவங்களும் கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம பயணி ஒரு நாள் அந்த நல்லந்தங்கால் கிணறையும் பார்க்க போகிறாரு. அப்போ நல்லந்தங்காலோட கூந்தல் அதில் தெரியுதான்னு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தூரத்தில் இருக்க ஒரு பெண்மணி கூந்தல் தெரியுதா அப்படின்னு அந்த பயணிகிட்ட கேட்குறாரு. அப்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு அந்த பயணி அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு தலை தெரியுதா சேலை தெரியுதான்னு இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க, இந்த கிணறு மாதிரி தான் எல்லா பெண்மணியோட வாழ்க்கையும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அந்த பெண்மணி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதே கிணறு மாதிரி நிறைய கிணறுல நிறைய பெண்கள் விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க இந்த கிணறை. அதாவது இந்த கிணறை நீங்கள் எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியாது, உள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் நிறைய பெண்களோட கதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண்மணி அந்த பயணிகிட்ட சொல்கிறாங்க. அதாவது அந்த பெண்மணி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கிணத்தை விட ஆழமானது பெண்மணியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. என்னன்னா, அதாவது ஒரு குழந்தைய கூட பெண்மணி இடுப்புலேருந்து இறக்கி வச்சிருவா. ஆனால் அவங்க குடத்தை இறக்கி வைக்க மாட்டாங்க, வாழ்நாள் முழுவதும் அதை சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிட்டு தெற்கு பக்கமாக போகிறாங்க அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க. இது உண்மையான கதை தான் அப்படின்னு அவரும் நம்புறாரு. ஏன்னா அவர் சுற்றியும் பார்க்குறாரு. அதாவது அந்த 7 குழந்தைகள் இறந்து போனதா சொன்னப்பட்ட கதை மாதிரி அந்த 7 குழந்தை உருவ சிலையை கிணத்து பக்கமாக வச்சிருக்காங்க. அதனால் அவரும் இது உண்மையான ஒரு கதை தான் அப்படின்னு அவரு நம்புறாரு. நம்ம பயணி இதை நினச்சிக்கிட்டு அவர் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பயணி அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு கிணறை மூடுறாங்க. அதை இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது நம்ம ஒரு கிணறு தோன்றதை பார்த்துருக்கோம், ஒரு கிணறு மூடப்படுறது இதுதான் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நண்பனோட ஒரு பாட்டியும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிணறு தான் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. எத்தனை டைம் நான் வருத்தப்படும் போது இந்த கிணறு பக்கம்தான் அழுதுருக்கேன். இந்த கிணறு தண்ணி என் மேலே படும்போது எனக்கு எல்லா கவலைகளும் போயிடும் அப்படின்னு அந்த பாட்டி அந்த பயணிகிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு நினைவுது. இதே மாதிரி 3 கிணறோட கதை இருக்குது. ஒன்று நல்லந்தங்கால் கிணறு கதை, இன்னொன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை பட்ட அந்த கதை. அப்புறம் இன்னொரு என்னன்னா, வெள்ளைக்காரர் காலத்தில் ஒரு கணவர் இறந்தபோது அவங்க மனைவி உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்துச்சு. அந்த டைமில் என்னன்னா ஒரு வெள்ளைக்காரர் அவங்கள காப்பாற்றப்பட்டு ஜாதி விலக்கம் செய்யப்பட்டு திருநெல்வேலியில் தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ அவங்க கிறிஸ்துவ மதமும் மாறினாங்க. அந்த டைமில் பெண்கள் உபயோகத்திற்காக அவங்க ஒரு கிணறு வெட்டினாங்க. இந்த கதையும் இந்த கதையோட தொடர்ந்து
இருக்குது. அதே போல் ஜப்பானில் ஒரு வழக்கம் இருக்காமா, யாராவது நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்க வந்து கிணத்துல போயிட்டு எனக்கு குணமடையணும் அப்படின்னு கத்தி சொன்னால் அது அவங்களுக்கு நிறைவேறும்னு ஒரு வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி கூந்தல் கிணறு கதை மூலமாக சில கிணறோட கதையும் உவமைப்படுத்துகிறாங்க இந்த கதையில். அதாவது இந்த பயணி என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு குழாய் தண்ணியோ போர்வெல் தண்ணியோ எதாக இருந்தாலும் நமக்கு சுத்தமான தண்ணி தேவைப்படணும் என்று நம்ம சத்தமிடுவோம் எப்படின்னு இந்த பயணி இந்த கதையை முடிக்கிறார். இந்த கூந்தல் கிணறு கதை என்ன சொல்லுதுன்னா, பெண்களோட வலியை ரொம்ப ஆழமாக சொல்லுது. இதுதான் இந்த கதையில் சொல்லப்படுற உண்மை. அதாவது நீங்களும் இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு கதையை எந்த புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த புக்கை படித்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன்.